வணக்கம். நீதிமன்ற செய்திகள். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அனைத்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வரும் சமரச மையத்தில் கடந்த 9/4/2026 அன்று சமரச நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் அனைவருக்கும் சமரச மையம் பற்றிய விழிப்புணர்வு உருவாக்கவே இந்த பேரணி நடத்தப்படுகிறது. சமரசம் என்பது இரு தரப்பினர்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு சமாதானமாக ஒரு தீர்வு கொண்டு வருவதாகும். அதேபோல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சமரசமாக பேச வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கும் பொழுது இந்த வழக்கை சமரச மையத்தில் வைத்தும் பேசும் பொழுது வழக்கு முடிவுக்கு கொண்டு வர உதவியாக இருக்கும். இந்த வழக்குகளை சமரசமாக பேசுவதற்கு மத்தியஸ்தர் அல்லது வழக்கறிஞர்கள் உள்ளனர். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கிடையே வருகின்ற பிரச்சினைகளை சமரசம் செய்வது போல வழக்காடிகளை குழந்தைகளாக கருதி வழக்குகளை எவ்வாறு சுமூகமாக முடிக்கலாம் என்று பேச மத்தியஸ்தர் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளனர். சமரசமாக பேசுவதற்கு மக்கள் நீதிமன்றம் மட்டும் இல்லை, சமரச மையமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்தவே இந்தியா முழுவதும் இந்த விழிப்புணர்வு நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று அனைத்து மாவட்ட நீதிமன்றங்கள் முதல் தாலுகா நீதிமன்றங்கள் வரை சமரச மையம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு வழக்குகளை விரைவாக முடித்து கொண்டு சமாதானமான வாழ்க்கை முறைகளை அமைத்து கொள்ள வேண்டும். வழக்குகள் பதிவு செய்வதற்கு முன்பே பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளை இந்த சமரச மையத்தை பயன்படுத்தி கொண்டு விரைவாக தீர்வு காணலாம். மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணி அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள மாவட்ட நீதிபதிகள், குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள், சார்பு நீதிபதிகள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், குற்றவியல் நடுவர்கள், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், சட்ட தன்னார்வலர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு கடந்த 7/4/2026 அன்று சிவகங்கை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி கே. அறிவொளி அவர்கள் தலைமை வகித்தும் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி. ராதிகா அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்வில் இயற்கை மருத்துவர் மாரு தங்கம் அவர்கள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் குறித்து பயிற்சி அளித்தார். இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் முதுகுளத்தூர் தூரி கிராமத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு கடந்த 7/4/2026 அன்று சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் திரு ஏ. பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு பேசியதாவது: ஆரோக்கியம் பெரும் செல்வம் என்பது பழமொழி. மனிதன் எந்த அளவிற்கு செல்வம், பதவி, புகழ் பெற்றிருந்தாலும் நல்ல உடல் நலம் இல்லையெனில் அவை அனைத்தும் பயனற்றதாகிவிடும். எனவே சுகாதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையும் கடமையும் பொறுப்பாகும் என்றார். மேலும் இதேபோல் திருவாடனை அரசு மருத்துவமனையில் வட்ட சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் திரு ஏ. தமிழரசன் அவர்கள் பேசுகையில் நல்ல சுகாதாரத்தை பேணுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய சில எளிய வழிமுறைகள் குறித்தும், தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், சத்தான மற்றும் சுத்தமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், தூய்மையான குடிநீர் அருந்த வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், நோய் வந்த பின் சிகிச்சை செய்வதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்தது என்றும் எடுத்து கூறினார். இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கடந்த 6/4/2026 அன்று ஒக்கூர் மீனால் விவிங் மில்லில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் மற்றும் சட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தும் மற்றும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கோயம்புத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கடந்த 6/4/2026 அன்று சட்ட உதவி இயக்குனர் சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாம் பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் கலந்து கொண்டு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சேவைகள் மற்றும் ஆஷா, டான், ஜாக்கிரதி பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் கட்டணமில்லா இலவச சட்ட சேவை உதவி எண் 1510 என்பது குறித்தும் எடுத்துரைத்தார்.
இதில் சட்ட தன்னார்வலர்கள் விழிப்புணர்வு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் சட்ட உதவி இயக்குனர் விழிப்புணர்வு தென்கீரனூர் கிராமத்தில் கடந்த 6/4/2026 அன்று நடத்தப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர். சுரேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. அதன்படி இந்த வருடத்திற்கான அட்டவணைப்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 13/6/2026 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வுகால பலன்கள் சம்பந்தமான வழக்குகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 13/6/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் பெண் தொழிலாளர்களின் சட்ட உரிமைகள் தொடர்பான சட்ட நடைமுறைகளை பற்றி பார்க்க உள்ளோம். ஒவ்வொரு பெண்ணும் உழைப்பாளிதான். வீட்டிலோ அல்லது வெளியிலோ கடுமையாக உழைக்கின்றார்கள். அவர்களுக்கென சில அடிப்படை உரிமைகளை சட்டம் வழங்கியுள்ளது என்பதை உழைக்கும் பெண்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். உழைக்கும் பெண்கள் தெரிந்து கொள்வதற்காக 3 சட்டங்களின் தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஊதிய சட்டம், சம வேலைக்கு சம ஊதிய சட்டம், தொழிற்சாலை சட்டம். ஒவ்வொரு பெண் உழைப்பாளிக்கும் சம்பளம் வேண்டும். ஏனென்றால் உழைப்பவர் யாராயிருந்தாலும் அவரது உழைப்புக்கேற்ற கூலி கொடுத்தாக வேண்டும். உழைப்பவர் ஒவ்வொருவருக்கும் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச கூலிக்கு குறையாமல் ஊதியம் கொடுத்தாக வேண்டும். ஒரே மாதிரியான அல்லது சமமான வேலைக்கு ஆண்களுக்கு உரியதைப் போலவே பெண்களுக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். பெண் உழைப்பாளிக்கு அவர்களுடைய பேறுகாலத்தின் போதும் பேறுகாலத்திற்கு பின்னரும் கருக்கலைவு ஏற்பட்டால் அதற்கு பின்னரும் என சில சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச ஊதிய சட்டம், மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 என்பது ஒரு தனி சட்டம். அரசாங்கம் நிர்ணயித்துள்ளதற்கு குறையாத தொகையை சம்பளமாக கொடுத்தாக வேண்டும் என இச்சட்டம் விதிக்கிறது. ஒவ்வொருவரும் செய்யும் வேலைக்கு ஏற்ப இந்த சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. கல் உடைப்பது அல்லது சாலை போடுவது போன்ற வேலைகளில் தற்காலிக அடிப்படையில் பணி செய்பவர்கள், பீடி தொழில் அல்லது கைத்தறி தொழில் போன்றவற்றில்
உற்பத்தி பொருட்களுக்கு ஏற்ற விகிதத்தில் கூலி பெறும் உழைப்பாளிகள், சுரங்கங்கள் அல்லது கட்டுமான இடங்கள் போன்றவற்றின் நாள் கூலி அடிப்படையில் வேலை செய்பவர்கள், ஒப்பந்தக்காரர்களிடம் வேலை செய்பவர்கள், தோட்டங்கள் அல்லது தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்கள், விவசாய துறையில் விதை விதைத்தல் அல்லது கதிர் அறுத்தல் போன்ற வேலை செய்பவர்கள் மேலே கூறப்பட்டுள்ளவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் கொடுத்தாக வேண்டும். ஒருவர் குறைந்தபட்ச கூலியை விட குறைவானதொரு சம்பளத்திற்கு வேலை செய்ய ஒப்புதல் அளித்திருந்தால் கூட அவருக்கு வேலை அளித்தவர் குறைந்தபட்ச கூலியை கொடுத்தே ஆக கடமைப்பட்டுள்ளார். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்யும் வேலைக்குரிய சம்பளத்தை பெற உரிமை உண்டு. வயது வாரியாக பல்வேறு சம்பளங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் அல்லது 14 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள், இளையவர்கள் அதாவது 14 வயதிற்கு மேல் 18 வயதிற்குள் உட்பட்டவர்கள், பெரியவர்கள் அதாவது 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள். குறைந்தபட்ச சம்பளமானது மணி நேர அடிப்படையில், நாள் அடிப்படையில், மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்படலாம். சம்பளம் வழங்கப்படும் முறை: ஒருவருடைய சம்பளத்தை ரொக்கப்பணமாக வாங்கிக் கொள்ள உரிமை உள்ளது. அவருடைய சம்பளத்தை ரொக்கப்பணமாக கொடுக்கும்படி கேட்டு வாங்கி கொள்ளலாம். வேலைக்கு அமர்த்தியவர் ரொக்கப்பணமாக சம்பளத்தை தருவதற்கு பதிலாக வேறு ஏதாவது பொருளை பெற்றுக்கொள்ளும்படி தொழிலாளியை கட்டாயப்படுத்த முடியாது. விவசாயத்தை பொறுத்தவரையில் சம்பளத்தில் ஒரு பகுதியை ரொக்கமாகவும் மறுபகுதியை உணவு தானியங்கள் போன்ற பொருளாகவும் கொடுக்கலாம். 1000 வேலையாட்களுக்கு மேல் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் வேலையின் 7வது நாளன்று சம்பளம் பட்டுவாடா செய்யப்பட வேண்டும். மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் மாதத்தின் 10ஆம் நாளன்று சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். சம்பள பிடித்தங்கள்: ஒருவருடைய சம்பளத்தில் விருப்பப்படியெல்லாம் எவரும் பிடித்தம் செய்ய உரிமை இல்லை. பிடித்தம் செய்யும் சில சட்ட விதிமுறைகள் உள்ளன. உதாரணமாக, ஒருவரின் அலட்சியத்தால் அவரை வேலையில் அமர்த்தியவருக்கு இழப்பை உண்டாக்கினால் சம்பள பிடித்தம் செய்யப்படலாம். ஆனால் இதை செய்வதற்கு அவரை அழைத்து போதிய விளக்கங்கள் கூற அனுமதிக்க வேண்டும். பல்வேறு வகையான வேலைகளுக்கு பல்வேறு வகையான சம்பளங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஒருவருடைய வேலைக்கு உரிய சம்பளத்தை குறைந்தபட்ச சம்பளம் என என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அருகில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகத்தில் விசாரிக்க வேண்டும். ஒரு சாதாரண வேலை நாளில் இத்தனை மணி நேர வேலைதான் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேலைக்கு அமர்த்தியவர் ஒரு நாளில் 9 மணி நேர வேலைக்கு மேல் ஒருவரை வேலை செய்யும்படி வற்புறுத்த முடியாது. இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு மேல் ஒருவர் வேலை பார்க்க நேர்ந்தால் அதற்காக கூடுதல் பணம் தர வேண்டும். ஒருவருடைய கூடுதல் வேலை நேரத்திற்கு ஏற்ப அவருக்கு இரட்டிப்பு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். ஒருவர் வேலைக்கு போயிருந்த போதிலும் அவரை வேலைக்கு அமர்த்தியவர் முழு நேரமும் வேலை தராவிட்டாலும் கூட அவருடைய சம்பளத்தில் ஏதும் குறைவு இல்லாமல் ஒரு நாளுக்குரிய சம்பளத்தொகை முழுவதையும் அவருக்கு தந்தாக வேண்டும். ஓய்வு அல்லது விடுமுறை: வாரத்தில் ஒரு நாள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு முறையும் ஓய்வு பெற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உரிமை உண்டு. சம வேலைக்கு சம ஊதியம்: சம ஊதிய சட்டம் 1976 என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே விதமான வேலையை செய்தால் அவர்களுக்கு சம ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இச்சட்டம் சொல்கிறது. இந்த சட்டத்தின்படி ஆண்களை விட பெண்களும் குறைவான சம்பளம் கொடுக்கக்கூடாது. ஒரே வேலை அல்லது ஒரே மாதிரியான வேலை என்றால் எல்லா வகைகளிலும் ஒரே மாதிரி உள்ள வேலை மட்டும்தான் என்று அர்த்தமல்ல. பொதுவாக ஒரே பணியில் உள்ள அல்லது ஒரே மாதிரியான தன்மை கொண்ட இரு வேலைகளும் சம வேலைகள் ஆகும். உதாரணமாக, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பண்ணையில் நாற்று நடும் வேலையில் அமர்த்தப்பட்டார்கள். பண்ணையார் ஆணுக்கு ரூபாய் 10 தினக்கூலியும் பெண்ணுக்கு ரூபாய் 6 தினக்கூலியும் கொடுத்தார். இதே போல எல்லா பெண்களும் ஆண்களைப் போலவே ஒரே வேலை செய்த போதும் கூட பண்ணையார் பெண்களுக்கு ஆண்களை விட குறைவான சம்பளமே கொடுத்தார். இது சட்டத்திற்கு எதிரானது. இருவருக்கும் சம ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு அந்த பெண்ணுக்கு குறைவான கூலி கொடுத்த குற்றத்திற்காக பண்ணையாருக்கு சிறை தண்டனை வழங்குவதோடு அபராதமும் விதிக்கலாம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பண்ணையார் வயலில் நெல் அறுவடை செய்யும் வேலையில் அமர்த்தப்பட்டார்கள்.
ஆணுக்கு கட்டுகளை கதிரடிக்கும் இயந்திரத்தில் நெற்கதிர்களை இடும் வேலையும், பெண்ணுக்கு இயந்திரத்தில் இருந்து வெளிவரும் நெல் தானியத்தை சாக்குகளில் சேகரிக்கும் வேலையும் கொடுக்கப்பட்டது. பண்ணையார் ஆணுக்கு ரூபாய் 10 பெண்ணுக்கு ரூபாய் 5 கூலியாக கொடுத்தார். இது தவறாகும். இந்த இரண்டிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான பலமும் திறமையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பண்ணையார் இவ்வாறு பெண்ணுக்கு குறைந்த கூலி கொடுத்ததற்காக சிறை தண்டனையும் அபராதமும் வழங்கப்படலாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டுமென்று வற்புறுத்த வேண்டும். வேலைக்கு அமர்த்துபவர் எவரும் வேலை நியமனம், சம்பளம், பதவி உயர்வு, பயிற்சி, வாய்ப்பு அல்லது மாற்றல் போன்ற எதிலும் பெண்களுக்கு பாரபட்சம் காட்டக்கூடாது. வேலையில் அமர்த்துபவர் பெண் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே அவருக்கு வேலை தர மறுத்தால் அவர் தண்டனைக்குள்ளாவார். உதாரணமாக, கட்டிடம் கட்டும் கொத்தனார் வேலைக்கு ஆண்களை மட்டும் அமர்த்துவது வேலை தெரிந்திருந்தும் பெண் என்பதற்காக மறுக்கப்பட்டு செங்கல்லும் பூச்சிக்கலவையும் எடுத்து கொடுக்கும் சிற்றால் வேலைக்கு அமர்த்தப்படுவது சட்டப்படி குற்றம். பெண்கள் புகார் கொடுத்தால் ஒப்பந்தக்காரருக்கு அபராதம் விதிக்கப்படும். அவர் சிறைவாசமும் இருக்க நேரிடும். தொழிற்சாலை சட்டங்கள் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் உரிமைகள். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு சில சிறப்பு சலுகைகள் சட்டம் விதிக்கிறது. அவை பெண்களுக்கென தனியாக கழிப்பறைகளும் கழிவறைகளும் வேண்டும். அவைகளுக்கு கதவுகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு தொழிற்சாலையில் 30 பெண் தொழிலாளர்களுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்தால் அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் காப்பிடங்கள் அமைக்கப்பட வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட சுமைக்கு மேற்பட்ட எதையும் தூக்கும் வேலையில் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது. இயங்கிக் கொண்டிருக்கும் எந்த ஒரு கருவியையும் சுத்தம் செய்யவோ அல்லது அவற்றுக்கு எண்ணெயிடவோ பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது. வாரத்தில் 48 மணி நேரத்திற்கு மேல் பெண்களை வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது. பெண்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு தர வேண்டும். இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேல் பெண்களை வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது. காலையில் 6 மணியில் இருந்து மாலையில் 7 மணி வரையிலான காலத்திற்குள் தான் பெண்கள் வேலையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.